அன்பான மிதுன ராசி நேயர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த பெயர்ச்சி 2028 ஏப்ரல் 24 வரைக்கும் மீன ராசியில் தொடர்ந்து இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குள்ளும் நல்ல பலன்களும் கடுமையான சோதனைகளும் கலந்து வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஜோதிடத்தில் சனி பகவான் அப்படின்னாலே பலருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். அதுவும் 7.5 சனி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். சனியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாவ புண்ணிய கணக்கை சரியாக கணித்து அதற்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தண்டனைகள் அல்ல, வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய அனுபவ பாடமாக தான் இதை எடுத்துக்கணும். சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த சுற்றியே வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே இருக்கும். அது உங்களுடைய உடல் நலம், வேலை, குடும்பம், பணம், ஆன்மீகம் அப்படின்னு எல்லா துறையும் பொறுத்து நல்ல பலன்களையும் சில நேரங்களில் தாமதங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மீன ராசியில் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை குறிக்குது. மிதுன ராசி மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1-2-3 நட்சத்திர பாதம் இருக்கிறவங்க எதையுமே யோசிக்காமல் செயல்படக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா தோல்வி பயம் இல்லாமல் போகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு முன்னேற்றம் எல்லா இடத்துலையும் வேணும் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்து தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்களை நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. அவங்கள ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும். உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வாடகை இடத்துல இருக்கிறவங்க சொந்தமான இடம் வாங்குவீங்க. உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அடகு வச்ச நகைகளை எல்லாம் மீட்டு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான மனநிலை இருக்கும். தேவையான பொருளாதார வசதி எல்லாம் குடும்பத்துக்கு செஞ்சு கொடுப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைஞ்ச மாதிரியான ஒரு மனநிலை வரும். கவனச்சிதறல் இல்லாமல் விடாமுயற்சியோடு படிக்கும் பொழுது தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய உடைமைகள், நேரம், பணம் இதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டிய காலமாகவும் இது இருக்க போகுது. சனியினுடைய தாக்கம் மற்றும் கடுமை குறையணும் அப்படின்னா, அதுவும் நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம், வீடு, வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்றது, சனி பகவானுக்குரிய ஆடைகளை அணிவது, சனி வழிபாடு செய்வது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உழைப்பை மதிக்கக்கூடியவர். அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கடினமாக உழைக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதில் பொறுப்பாக இருக்கணும். தளராத உழைப்பு, நேர்மையான பேச்சு எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கடன் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும். இருந்தாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அளவுக்கு அதிகமான கடனில் நீங்கள் சிக்கிக்க கூடாது. அதே போல சட்டவிரோதமான காரியங்களை செய்யறத தவிர்த்துக்கணும். தேவையற்ற வாக்குவாதங்களையும் வம்பு சண்டைகளையும் தவிர்ப்பது நல்லது. நீங்க சாதாரணமா இருந்தாலும் உங்களை தேடி வரக்கூடிய ஆட்கள் சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க அமைதியாக கடந்து போறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உடல்நிலையை நீங்க கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். தொந்தரவு ஏற்படக்கூடிய நேரத்தில் சரியான பரிசோதனைகளை செஞ்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு மற்றும் காகத்திற்கு அன்னமிடுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். குருவினுடைய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும்
சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல முழுமையான பலன்களை கொடுக்க போறாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல எதையெல்லாம் நீங்க இழந்துட்டோம், எதையெல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ, கடனுக்கு வட்டி கட்டுறது, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்யறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல குறையும். தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வலுப்படும். நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல சில தடைகள் வந்து சேரும். அதன் மூலமா பண தடைகள் உங்களுக்கு வரும். அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும். சின்ன வயசுலேயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. உறவினர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்க வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை அம்மனை வழிபட்டா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்யறது, யோகா பண்றது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமா புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம். நீங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை மேல அதிகமா அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க. சில நேரத்துல உங்களுக்காகவே அவங்க மெனக்கெட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த விஷயத்தை நீங்க பாராட்டும் பொழுது அன்பு அதிகரிக்கும். அன்பு அதிகரிச்சுன்னா சின்ன சின்ன குறைகள் கூட உங்க 2 பேருக்குமே தெரியாது. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காம ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். இதற்கு பிறகு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை எல்லாமே தொடங்குவீங்க. வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வாடகை இடத்துல இருக்கிறவங்க புதிய இடங்களை வாங்குவீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். செய்யாத தவறுகளுக்கு பழி ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச சிலர் அவங்களுடைய உழைப்பை திருடுவாங்க. உங்களுடைய திறமைகளுக்கும் உண்மையான உழைப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே இந்த வேலையில தொடரலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு 2 விதமான மனநிலை இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம
நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கும் போது அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாம தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாக இருக்கும்போது சாதாரணமா தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும். ஆனா உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்கள்ல முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம். புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இந்த மாதிரி புதுவிதமான மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.